இப்போ சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வருது, அதெல்லாம் சரியாயிடும், சரிப்படுத்திடுவேன் நான். தைரியமா போங்க, சரிப்படுத்திடுவேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஒன்றும் யாரோ வந்து இதில் மாத்துறதோ அப்படி மாத்துறதோ ராஜி லெட்ரு இந்த ராஜி கொடுக்குறதோ அங்கே கொடுக்குறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்தில் எல்லாமே லெட்ரு வந்துடும். ஏன்னா இது அதாவது நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எதுக்காக உங்களை வந்து இந்த மாற்றணும் அப்படி செய்யணும் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. இல்லை ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான். ஏன்னா பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால் நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்குது. அதில் வந்து தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்குது. அதே வேளையில் இதெல்லாம் இந்த குழப்பங்கள்லாம் எல்லாம் சரியாயிடும். உங்கள் மனதளுடைய வேதனை எனக்கு புரியுது, நிச்சயமாக நான் புரிஞ்சிருக்கிறேன் நான். ஆனால் என் மனசில் எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும். அது வெளியில சொல்ல முடியாத, எனக்கு தெரிஞ்சவனுக்கு தெரியும். அதே வேளையில் நம்ம மிகப்பெரிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய ஒரு பலம் நம் கட்சியை போன்று வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கிடையாது. நமக்கு இருக்கிற பலம் நம்முடைய இளைஞர்கள், உங்களுக்கு போன்ற உழைப்பு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து இப்போ மேடையில் இருக்கிறாங்க. எந்த யாராவது நான் எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேன், எதை வந்து எதிர்பார்ப்பு வந்தீங்க இல்லை. எல்லாம் வந்து இந்த மக்களுக்காக, இந்த அடிப்படை மக்களுக்காக நாம் வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால் அந்த வகையில் நாம் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம், ஐயாவுடைய கனவு, நம்முடைய மாவீரனுடைய கனவு என்ன? பாட்டாளி நிகழ்ச்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். நேரம் வந்திருக்கிறது, நிச்சயமா நடக்கும். அது அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். மாநாட்டை கூட நான் பேசினேன். நான் எவ்வளவு காலமா நம்மளை போய் அவங்கள கேட்டுட்டு இருப்போம், இவங்களை கேட்டுட்டு இருப்போம், அவங்கள கேட்டுட்டு இருப்போம். நம்ம அந்த நிலைக்கு வரணும். நம்ம வந்து மனு வாங்குகின்ற ஒரு இயக்கமா இருந்து மனு கொடுக்கின்ற இயக்கமா மாறி மனு வாங்குகின்ற இயக்கமாக நம்ம மாற வேண்டும், கட்சியை மாற வேண்டும். அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா காலகாலமா உங்களுடைய அர்ப்பணிப்பு உடைய உழைப்பு, அர்ப்பணிப்போடு உழைப்பு இல்லை. இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இந்த கூட்டத்தை ஏன் திருப்பி பேசிட்டு இருக்கிறேன்னா, இது வேற எந்த கட்சியோ எந்த இயக்கமோ தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. இந்த மாநாடு போன்று அவங்களே வந்து அவங்களே செலவு பண்ணி அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவங்களே இவ்வளவு மணி நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு போனது எல்லாமே வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, எங்கிருந்து வந்தாங்க, எப்படி கூடினாங்க, அமைதியா இருந்தாங்க, ஒரு சலசலப்பு இல்லையே, ஒரு சின்ன பிசிறு கூட இல்லையே, வரப்போ இல்லை போறப்போ இல்லை, அங்க அப்படியே உட்கார்ந்தாங்க. 10 மணி முடிவு வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தாங்களே, எப்படிடா, யாரா இவங்க அப்படின்னு இந்த கேள்வி எல்லா கட்சியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் எல்லாம் அப்படியே ஆடி போச்சு. அந்த ஆட்டத்தினாலதான் நம்மளை பத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும் என்ன செய்யணும், எப்படி சின்னதா ஒரு உதாரணமாக்கி அப்படி பரிசாக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதுங்க. நம்ம வேலை விமர்சனம் வந்துச்சுன்னா தூசி தட்டிட்டு போயிட்டு நம்ம மாட்ட வேலை வேகமா பண்ணிட்டு போறோம். நமக்கு வேலை இருக்கு. நம்ம போன்ற தகுதியானவர்கள் தமிழ்நாட்டில் வேற யாரா இருக்காங்களா? யாருக்கும் கிடையாது. இது நான் சேலஞ்சு பண்றேன். நான் யாராவது வாங்க, உங்களை விட, அதாவது நம் கட்சியை விட உங்களை விட தகுதி யாருக்காவது இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. எந்த கட்சிக்கா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க.